அக்கா, எல்லா குழந்தைங்களுக்கும் அப்பா தான் ஹீரோ, ரோல் மாடல் எல்லாம். ஆனா இந்த வீட்ல அவர் தான் வில்லனா இருக்காரு. ஈஸ்வரி அக்கா மனசுல என்ன எண்ணம் இருக்குமோன்னு கொஞ்சம் தயங்கினேன். ஆனா இப்ப அவங்க பேசினதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நாம இதை முன்னெடுத்துட்டு போறது மட்டும்தான் சரி. என்ன, என் பையன் என்ன மொத்தமா வெறுத்துற போறான், அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா இது மூலமா அவனுக்கு நல்லதுதான் நடக்க போகுது. ட்ரீட்மெண்ட்டுக்கு பயந்துக்கிட்டு நோயை வளர விடக்கூடாது. நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும்தான் அவன் வாழ்க்கை சரியாகும். நாளைக்கே அந்த பொண்ணை பார்த்து பேசி நடவடிக்கை எடுக்க வைக்கணும். அந்த பொண்ணை போய் பார்த்து பேசுறதுக்கெல்லாம் அவ அட்ரஸ் வேணுமே. சித்தி, நான் வாங்கி தரேன். மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா ஈஸியாக கிடச்சிரும். தர்ஷனுக்கு தெரியாம நான் வாங்கி தரேன். அக்கா, உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை நான் தெளிவா சொல்லிக்கிறேன். நம்ம சட்ட போராட்டத்தை முன்னெடுக்க போறோம். அவர் சீக்கிரமே வெளியே வர போறாரு. இப்போ அந்த போஸ்டர் பெரியசாமி குடும்பம் வேற அவருக்கு துணையா நிக்க போகுது. அண்ணன் தம்பிங்க 2 பேரும் தப்பான விஷயத்துக்காக ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அவங்க பக்கம் ஆள் பலம், பண பலம், அரசியல் பலம் எல்லாம் ஒண்ணு சேர்த்து நம்மளை தடுக்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனா நம்ம எப்பவும் விட்டு கொடுக்க கூடாது. மன உறுதியோடவும் தன்னம்பிக்கையோடவும் நம்ம மோதி பாத்துருவோம். கண்டிப்பா நியாயம் தான் ஜெயிக்கும். நீ சொல்றது எல்லாம் கரெக்டு தான். அந்த புள்ள பார்க்கவே இல்லை. அது எனக்கு எதுவும் வேண்டான்ட்டு போயிருச்சு. அதை எப்படி அழைச்சிக்கு வர்றது, அதை எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்க வைக்கிறது? கொடுக்க வைக்கணும் ரேணுகா, அப்பதான் நியாயம் கிடைக்கும். இந்த பையன் லவ் பண்ணி ஏமாத்தினான்னு மட்டும் நான் சொல்லல, அவ இவன் மேல வச்சிருந்த நம்பிக்கையை தகர்த்துட்டான். இவன் எவ்வளவு தூரம் அந்த புள்ள இவனை காதலிச்சிருந்தா, இன்டிமேட்டான மெசேஜஸ்லாம் அந்த குழந்தை அனுப்பிச்சு வச்சிருக்கோம். அதெல்லாம் இவன் பார்த்துட்டு கொஞ்சம் கூட மனசிறங்காம அவளை தகர்த்து உடைச்சு எரிஞ்சிட்டான்ல. அதுக்கு அவனுக்கு தண்டனை வேணும். தண்டனை கொடுத்துதான் ஆகணும். ஒரு தாயா என் மகனை இழக்க நானே தயாராயிட்டேன். அவளுக்கு என்ன வந்துச்சு? கொடுக்கட்டும், கொடுக்க வைப்போம். நான் இதுல உறுதியா இருக்கேன். அப்புறம் என்னக்கா, இதை நடத்தி காட்டுவோம். இறங்கடா. வாடா வெளிய. யாரா அந்த புள்ள? சித்தப்பா, அவ ஒரு சீட் சித்தப்பா. முதல்ல என்கிட்ட ஃப்ரெண்டுன்னு சொல்லி பழகிட்டு அப்புறம் என்கிட்ட இருந்த காசை பார்த்து ஓட்டன்னு வச்சுக்க. என்னடா என்கிட்டயே நாடகம் போடுறியா? தரு, இந்த மாதிரி 1000 விஷயத்தை தாண்டி வந்தவனா ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லிடு. உனக்கு அவளுக்கு எப்படிடா பழக்கம்? சொல்றா, எப்படி பழக்கம்? சத்தியமா எனக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை சித்தப்பா. என்னை நம்பு சித்தப்பா. டேய் தரு, முதல்ல அழுகிறத நிறுத்து. நீ நடந்த விஷயத்த சொல்லு. யார் மேல தப்புன்னு நான் சொல்றேன். சித்தப்பா, நான் அவகிட்ட ஃப்ரெண்டா தான் பழகினேன் சித்தப்பா. என்ன லவ் பண்ணு, இல்லைன்னா நான் செத்துருவேன்னு சொல்லி மிரட்டினா சித்தப்பா. சொத்தம்பட்டி என் பேர்ல எழுதி வைக்கிறேன்னு அவர் சொன்னதுமே நான் வேணான்னு கெஞ்சி பார்த்தேம்மா. சொத்து எல்லாத்தையும் நீ ஏத்துக்கிறடா, நான் செத்துருவேன்னு மிரட்டினாருமா. அதனாலதான் வேற வழியே இல்லாம லவ் பண்றேன்னு ஒத்துக்கிட்டேன் சித்தப்பா. அதுல இருந்து தினமும் டெய்லி நைட்டு சாட் பண்ணுவா. சரி போதும் நிப்பாட்டு. கலவட்ட பயலுக்கு என்னென்ன கர்மத்தெல்லாம் பண்ணியிருப்பீங்க எனக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் விட்டு தொலை. சரி, அப்போ நீ அவங்ககிட்ட கொஞ்சம் கிஞ்சி ஃபோட்டோ கிட்டெல்லாம் எடுத்துருப்பேல்ல? அது அம்பட்டையும் ஃபோனில் தான் வச்சுருக்கியா? வச்சிருக்கேன். ஆனால் அவள் டெலீட் பண்ணிட்டா சித்தப்பா. வீட்டில் வச்சு தான் எல்லாரும் முன்னாடி டெலீட் பண்ணா. தரு, இந்த பொம்பளை பிள்ளைகளெல்லாம் அவ்வளோ லேசாக நம்பிடக்கூடாதுரா. சூதானமாக இருக்கணும். நீ இந்த மெசேஜ் அம்பட்டையும் உடனே டெலீட் பண்ணி மாடப்பா இல்லை இருடா. சொல்கிறத முதல்ல கேளு. ஏன் அவசரப்படுற? டெலீட் பண்ணாதான் சொல்ல வரேன். தரு, அதான் நமக்கு இருக்கிற ஆதாரம். நாளைக்கு அது என் குரல் இல்லை, அவள் ஃப்ராடு பண்ணுறான்னு சொல்லிவிடலாம். அப்படிதான் சித்தப்பா நான் வீட்டில் சொல்லியிருக்கேன்.
வீட்டில் சொல்கிறதெல்லாம் முக்கியம் இல்லைடா. சட்டப்படி போனால் மாட்டாமல் எஸ்கேப் ஆகிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கணும். சித்தப்பா ஏதாச்சும் பெரிய பிரச்சனை ஆயிடுமா? ஏய் அதெல்லாம் ஒரு மண்ணும் ஆகாதுடா. தரு இப்போல்லாம் சீட்டிங்கிறது ஒரு கேஸே கிடையாது. போய் சொன்னாலும் நிற்காது. அப்படியே போனாலும் இதெல்லாம் நமக்கு யூஸ் ஆகும். இதெல்லாம் ஃபோனில் இருக்க சரியா? அதெல்லாம் வை. தரு என்கிட்ட சொன்னதை எவங்கிட்டையும் உளரக்கூடாது சரியா? இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன். தைரியமா இரு. என்ன? சரி சித்தப்பா, நீ இருக்கிற தைரியத்தில் தான் நான் இருக்கேன். விட்றா பார்த்துக்கலாம். நான் செய்யாத நீ செஞ்சுட்டு விடு. ஆனால் இது ஒரு பாடமாக எடுத்துக்க சரியா? இனி பொம்பளை ஆளுக்கு விஷயத்தில் உஷாராக இருந்துக்க. அது அந்த போஸ்டர் குடும்பமாக இருந்தாலும் சரி, வேற எதுவாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் யோசிச்சு பேசு, யோசிச்சு நடந்துக்க. புரிஞ்சதா? ம் சரி சித்தப்பா, இனிமேல் நீ என்ன சொல்றியோ அதுபடியே இருக்கேன். சரி விடு. எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். என்ன பயப்படாத.